மீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 1வது நாள் நாம் அறிவித்திருந்தோம். நபிமார்களின் சரிதை முழுசாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய 25 நபிமார்களை பற்றி ஒரு சின்ன பிக்சர் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு. மாஷா அல்லாஹ், அதை இங்கே லைவ்லையும் அதே மாதிரி சமூக வலைதளத்தினுடைய யூடியூப் பக்கத்திலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்டிருக்கிறார்கள். மஹல்லாவிலையும் ஆண்கள் பெண்கள் பலர் கேட்டிருக்கிறார்கள். இப்போ பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுக்க போகிறோம். நீங்கள் இன்ஷா அல்லாஹ், இது பரீட்சைகள்லாம் இல்லை, கேட்டவங்க உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதலாம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. நீங்கள் தனியாக உட்காந்து எழுதலாம் அல்லது நண்பர்கள் சேர்ந்து எழுதிக்கலாம். சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது 2 பேரும் சேர்த்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கொடுங்க. அதனால் அஜர்த்து நீங்களே எனக்கு ஃப்ரெண்டு தான், நீங்களே சொல்லி கொடுத்துருன்னு சொல்லி என்னையை திருப்பிடாதீங்க. இது உங்களுக்கான கேள்வி. பெண்கள் நீங்கள் யார் 10 கேள்வி கேட்டிருக்கோம், 10ல் கூடுதலான நம்பர்ஸுக்கு யார் பதில் சொல்கிறாங்களோ இன்ஷா அல்லாஹ் நம்ம அறிவித்ததை மாதிரி ஏதாவது பரிசுகள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். இல்லை, வீட்டுக்கு போய் எடுத்துக்கூடாது, இங்கேயே எழுதி தந்துடணும். நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா மறுபடியும் யூடியூப்பை போட்டு எந்த நபி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு மொத்தத்தையும் பார்த்துருவீங்க. அதனால் இங்கேயே இன்ஷா அல்லாஹ் பயான் முடிச்சுட்டு போகும்போது எழுதி கையில் கொடுத்துருங்க. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கி லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய 2 நபிமார்கள், ஒன்று ஈசா நபி, கடைசியாக வந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தோடு இந்த தொடர் நிறைவு பெறுகிறது. அல்லாஹ் நமக்கு நபிமார்களின் சரிதையை கேட்டதன் வழியாக சிறந்த மன உறுதியை தருவானாக. ஆமீன் சொல்லுங்கள். கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கோங்க, ஆமீன் சொல்லுங்கள். அல்லாஹ் நபிமார்களின் சரிதையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவானாக. சிறந்த முன்மாதிரியை பாடத்தை அல்லாஹ் இதிலிருந்து நமக்கு கொடுத்துருவானாக. அன்பான சகோதரர்களே, யாரும் எழுதாமல் அப்படி வெத்து பேப்பர் தந்துடாதீங்க. தெரிஞ்சதை எழுதுங்க. உங்களுக்கு என்ன அதில் இருக்குதோ, அது எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, முழுசாக தெரிஞ்சாலும் சரி பாதி தெரிஞ்சாலும் சரி எழுதுங்க. நீ எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்கன்றது நான் உள்வாங்கிக்குவேன். எந்த அளவுக்கு இது பயன், அதாவது ஒரு நபிமார்கள் சரிதையினுடைய தொடர் எடுக்கப்படுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் இதற்கான உழைப்பு கொடுத்தா தான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட இந்த 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் நான் கொடுத்துட்டு போக முடியும். அதனால் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி, மாஷா அல்லாஹ் நம்ம கேட்டதில் நிறைய மக்கள் உள்வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான். ஹைர். ஈசா அலை இஸ்லாமையும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் இந்த 2 நபிமார்களை பற்றியும் நாம் திரும்ப திரும்ப கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒன்று இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய வழிகாட்டி. இன்னொன்று ஈசா, ஜீசஸ் என்று இன்றைக்கி யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான். ஹஜ்ரத் ஈசா அலை இஸ்லாம், ஒரு சுருக்கமான ஒரு கருத்தை மட்டும் விளங்கிக்கங்க. 4 வேதங்கள், தௌராத், ஜபூர், இன்ஜீல், குர்ஆன், இந்த 4க்கு என்ன சிறப்புன்னா 4ஐயுமே அல்லாஹ் ரமதானில் தான் தந்தான். 4ம் இறக்கப்பட்டது ரமதானில் தான். தௌராத் வேதம் 6வது பிறையில் இறக்கப்பட்டது. ஜபூர் வேதம் ரமதான் 12வது பிறையில் இறக்கப்பட்டது. தௌராத்துக்கும் ஜபூருக்கும் இடையில எத்தனை வருஷம் கேப்புன்னா கிட்டத்தட்ட 482 வருஷம் கேப்பு. தௌராத் இறங்கி 482 வருஷத்துக்கு பின்னாடி தான் ஜபூர் இறங்குச்சு. ஜபூர் இறங்கின பின்னாடி கிட்டத்தட்ட 1050 வருஷத்துக்கு பின்னாடி தான் அல்லாஹ் இன்ஜீல் பைபிளை கொடுத்தான். யாருக்கு? ஹஜ்ரத் ஈசா அலை இஸ்லாமுக்கு. ஈசா அலை இஸ்லாம் பைபிளை வாங்க துவங்கும் பொழுது அவர்களுக்கு வயது வெறும் 30. அந்த பைபிளையும் அல்லாஹ், அந்த இன்ஜீலையும் அல்லாஹ் எந்த ரமதானினுடைய 18வது பிறையிலே கொடுத்தான். எல்லாத்துக்கும் தெரியும், குர்ஆன் முகமது நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான், அதையும் ரமதானில் தான் கொடுத்தான், லைலத்துல் கத்ரில் கொடுத்தான், இல்லையா? ஆக இந்த 4 வேதத்தின் ஒரு வேதத்திற்கு சொந்தக்காரர் ஈசா அலை இஸ்லாம். ஈசா அலை இஸ்லாம் பற்றி ரொம்பலாம் வேண்டாம். குர்ஆனில் 24 இடத்துல ஈசா அலை இஸ்லாம் பற்றி அல்லாஹ் சொல்கிறான். தாய் மரியம் அலை இஸ்லாமை பற்றி எக்கச்சக்கமான இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தனி அத்தியாயமே பேசுகிறான். இது மட்டும் இல்லை, ஈசா அலை இஸ்லாமும் மரியம் அலை இஸ்லாமும் எந்த குடும்பத்துக்காரங்க, இம்ரானின் குடும்பத்துக்காரங்க, அந்த குடும்பத்துக்காரங்களை பற்றி தனியாக அத்தியாயம் இருக்குது, சூரா இருக்குது. அடுத்து பாருங்க, மரியம் அலை இஸ்லாமை யார் பராமரிச்சா, அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா, அதை ஜக்கரியா நபி, அவங்களுக்கு பிறந்த யஹ்யா நபி, அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் இப்படி மரியம் அலை இஸ்லாமுக்கும் ஈசா அலை இஸ்லாமுக்கும் கொடுத்த அற்புதங்கள் என்ன, உலகத்திலேயே ஆண் துணை இல்லாமல் குழந்தை ஒன்று பிறக்க முடியுன்றதை அல்லாஹ் நிரூபித்தான். நம்ம நிறைய நேரங்கள் நினைக்கிறோம் நம்மளாக தான் எல்லாம் நடக்குதுன்னு. கிடையாது. அல்லாஹ் தூக்கி சாப்பிட்ருவான். அப்படி இப்படி ஒரு சாஞ்சிட்டு தான் யாருன்றதை காமிப்பான்.
உலகத்தில் நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் குழந்தை அப்படின்னு. ஆணுடைய இந்திரிய துளி பெண்ணின் கருவறைக்கு சென்று அது கருமுட்டையாக வெடித்து அது உள்ளே உருவாகி எலும்பாகி தோளாகி சதையாகி எல்லாம் ஆன பின்னாடி ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு பின்னாடி புள்ள பிறக்கும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஆண் இல்லாமலேயே கொண்டு வர முடியும். ஏன் சொல்ல போனால் ஆணும் வேண்டாம் பெண்ணும் வேண்டாம், நான் கொண்டு வருவோம். பறவைப்ப கொண்டு வந்தால் ஆதம் அலி இஸ்லாம் இல்லையா? அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது ஆதம் அலி இஸ்லாமுக்கு. ஈசா அலி இஸ்லாமுக்காக வேண்டிய அப்பா மட்டும்தான் கிடையாது, ஆதம் நபிக்கு தந்தையும் கிடையாது தாயும் கிடையாது. நீ சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, உலகத்துக்கு அல்லாஹ் ஒரு ஆயா அத்தாட்சியை காட்ட விரும்பினான், காட்டிவிட்டார். அற்புத குழந்தை. அது மட்டுமல்ல, ஈசா அலி இஸ்லாமின் தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? தொட்டிலில் பேசினார். தொட்டிலில் இருக்கும் பொழுது பேசினார். கை குழந்தை. மரியம் அம்மா கேட்டாங்க, எப்படி அல்லாஹ் நான் எங்கிட்டு போய் சொல்ல? கருவா சுமந்துட்டேன், இப்போ பெத்து எடுத்துட்டேன், ஊரில் போனால் என்னை எல்லாம் குறை பேசுவாங்களே, என்ன தப்பு பண்ணிட்டியா, இத்தனை நாள் மறைச்சிட்டியா, இப்படி ஒரு இம்ரானின் குடும்பத்தில் பிறந்து இப்படி ஒரு ஹாரூனுக்கு தங்கையாக இருந்து இப்படிலாம் இருந்த புள்ள இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்பாங்களே, என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட. அல்லாஹ் சொன்னால், ஒன்றும் செய்யாதீங்க, குழந்தைய கை காத்துங்க, எது பேசினாலும் என்கிட்ட பேசாதீங்க, இங்கே பேசிக்கிங்க, எது பேசினாலும் என்கிட்ட பேசப்படாது, இந்த பேசிக்கிங்கன்னாங்க. மக்கள் எல்லாம் கேட்டாங்க, நாங்கள் எப்படி போய் குழந்தைகிட்ட பேசுவோம், என்ன விளையாட்டுத்தனமா இது? பச்சை குழந்தை பிறந்த குழந்தை விளையாடு பேசுங்கிறது என்ன விளையாட்டு செய்தியா? பேசுங்க, பேசும் பதில் அப்படின்னு ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. குழந்தை பேசியது. அந்த குழந்தை பேசிய முதல் வார்த்தை தான் இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஈசா பேசிய முதல் வார்த்தை என்ன? நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அத்தானியல் கிதாப் வஜஅல்னி நபியா, எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்துருக்கான், என்னை நபியா ஆக்க போகிறான். எங்கள் அம்மாவை பற்றி யாரும் ஒன்றும் பேசாதீங்க, எங்கள் அம்மாவை பற்றி எதுவும் பேசக்கூடாது. பரிசுத்தமான பெண், அது தூய்மைக்கு பெயர் பெற்றவர்கள். எங்கள் அம்மாவுக்கும் தப்புக்கும் தண்டாவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அவ்வளவு சுத்தமான பெண். அந்த அம்மாவுக்கு நான் ஒரு பிள்ளையாக பிறந்து என் தாயினுடைய அன்பையும் பராமரிப்பையும் அவர்களுடைய அந்த பணிவிடையும் செய்வதற்கு அல்லாஹ் என்னை தேர்வு செஞ்சுருக்கான் அப்படின்னு ஒரு நீளமாக பேசினாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். தொட்டிலில் பேசிய குழந்தை ஈசா. மட்டுமல்ல, ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைக்காண்டி துவா செய்யுங்க எப்போவுமே. நான் பல தடவை பயானில் சொல்கிறது, இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனாலும் சொல்லுவேன். பெற்றவங்க பிள்ளைகளை கரைச்சி கொட்டவே கூடாது. எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முடமாக்கிடக்கூடாது. பெற்றோர்களின் துவா எவ்வளவு பவர்ஃபுல்ன்றதை ஈசாவை வைத்து மரியமை வைத்து அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்கள வச்சு புரிஞ்சுக்கலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா, அந்த அம்மா பேர் ஹன்னா. அது யாருன்னா இம்ரானின் மனைவி. இம்ரானுக்கும் ஹன்னாவுக்கும் பிறந்தவர்கள் தான் மரியம். இந்த மரியம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா, அதாவது ஈசா நபியினுடைய பாட்டி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க? இன்னி உஈதுஹா பிக்க வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், எனக்கு ஒரு பிள்ளை கொடு, அந்த பிள்ளையை நீ எப்படி தரணும்னா ஷைத்தான் தீண்டியவே கூடாது, ஷைத்தானுடைய தீண்டுதலே அதற்கு இருக்கக்கூடாது. அதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு நாளைக்கு பிள்ளை பிறக்குமில்ல, என் பிள்ளைக்கு நாளைக்கு ஒரு பிள்ளை பிறக்குமில்ல, அந்த பிள்ளையும் ஷைத்தான் தீண்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஹஜ்ரத் ஹன்னா. ஹதீஸ் சொல்லுகிறது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் பிறக்கும் குழந்தையெல்லாம் அழுகிறது. நீங்கள் சயின்ஸை கேளுங்க, என்ன சொல்லும்? புது உலகத்துக்கு வருது, இதுவரை அம்மாவுடைய கர்ப்பப்பையில் இருந்துச்சு, இந்த புது உலகத்துக்கு வந்து அந்த காற்று அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்ட உடனே அது என்ன செய்யுது? தானாக அழுகுதுன்னு சொல்லும். இஸ்லாம் சொல்லுது, அதோட சேர்த்து சயின்ஸையும் வச்சுக்கோ, இன்னும் கூடுதலாக ஒரு செய்தி வச்சுக்கோ. என்ன செய்தி தெரியுமா? உலகத்துக்கு வந்த உடனே எல்லா குழந்தையுமே ஷைத்தான் போய் ஒரு சின்ன டச் பண்ணுவான், அப்படி ஒரு குத்து குத்துவான். குழந்தைய குத்துனதுனால தான் அழுகுது. அழாத குழந்தைய பார்த்து என்ன செய்கிறாங்க டாக்டர்ஸு? முதல்ல என்ன கேட்குறோம்? குழந்தை பிறந்தோம் அழுதுச்சான்னு கேட்போம், மோஷன் போச்சான்னு கேட்போம், அடுத்து பால் குடிச்சுதான்னு கேட்போம். இதெல்லாம் கட்டாயம் நடக்கணும். இதில் ஏதாவது கோளாறு நினச்சுன்னா பிள்ளைக்கு ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ பிள்ளை அளவில்லை என்றால் அடித்து அளவைப்பாங்க இல்லையா? அடித்து அதை உஷார்படுத்துவாங்க. ரசூலுல்லாஹ் இது அங்கொன்று இங்கொன்று நடக்கும். ஆனால் யதார்த்தமாக 99.9% பிறக்கிறக்குள்ளே அழுதுட்டு தான் வெளியே வரும். காரணம் என்ன? உலகத்தை சந்திக்குதுன்னு சயின்ஸ் சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஷைத்தான் குத்துறான்றாங்க. ஒரு டச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்துக்குள்ளே வந்த உடனேயும் முதல்ல நம்மளை டச் பண்ணுறான் அவன் தான், முதல்ல நம்மளை அவன் தான் டச் பண்ணுறான். அதனால தான் நமக்கு அவன் பிடிக்கலை, அவன் டச்சு பிடிக்கலன்றதான் அழுகுறோம். எது நமக்கு பிடிக்கலையோ அழுவோம் இல்லையா? பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தது பிடிக்கலன்னா அடம் பிடிக்கும், அழுகும். ஏன்? எனக்கு பிடிக்கல, வேற வாங்கித்தாங்க. நமக்கு அவனை பிடிக்கலன்றதுக்கான தான் அழுதோம். ஆனால் காலப்போக்கில் கதை அப்படி கந்தலாமாயி நம்மள பல பேர்த்துக்கு அவனை பிடிக்கிற மாதிரி ஆகி போச்சு நிலைமை. இப்போ அது தனிக்கதை, அதை பேச வேண்டாம். இப்போ
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் எல்லா பிள்ளையையும் ஷைத்தான் டச் பண்ணுவான். ஷைத்தான் டச் பண்ணாத குழந்தை யார் தெரியுமா? மரியமும் ஈசாவும். மரியமை டச்சே பண்ணல, அழாமல் பிறந்தாங்க, ஆனால் ஆரோக்கியமாக பிறந்தாங்க. ஈசா அழாமல் பிறந்தாங்க, ஆரோக்கியமாக பிறந்தாங்க. அப்போ என்ன விளங்கணும்? பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துவா பிள்ளைகளுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லாக போய் அப்படி சேரும், அப்படி ஃபிட் ஆயிரும் போயிட்டு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சபிச்சிடாதீங்க, பிள்ளைகளை கரைச்சி கொட்டிடாதீங்க, எதையாவது மேலே கீழே சொல்லிடாதீங்க. சில நேரங்களில் அவங்க பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அப்படி கோபத்தை தான் ஏற்படுத்தும், அப்படி தூக்கிடலாமான்னு அப்படிலாம் தோணும். ஆனால் அந்த நேரத்தையும் கூட நிதானமாக நீங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்க, வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருங்க சொல்லித்தராங்க. ஆக அற்புதமான குழந்தை ஈசா பிறந்த பிறகு தொட்டிலே பேசினார். வளர்ந்து ஆளாகும் பொழுது பல்வேறு விஷயங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈசாவின் வழியாக சொன்னான். ஈசா வளர்ந்து ஆளாகி தன்னுடைய அந்த இளமையை கடக்கும் நேரத்திலே அல்லாஹு தாலா அவருக்கு நுபுவத்தை கொடுத்தான். ஒரு கட்டத்தில் ஈசா அல்லாவை பற்றி சொல்ல வந்தார், அல்லாஹ் தான் ஒருவன் சொல்ல வந்தார். ஆனால் அவரையே கடவுளாக மாற்றினாங்க. அவர் தான் கடவுள், அவரை தான் குமாரர், அதாவது தேவனின் குமாரர், இவர் தேவனின் குமாரர் என்று சொன்னார்கள். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லைப்பா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அதனால் என்னையுமே நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு காலமும் இறைவனாக மாற்றி விடாதீர்கள் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். ஒரு கட்டத்தில் பனு இஸ்ரவேலர்களுக்கு இவர்களின் செயல்பாடு பிடிக்கவில்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முன்னாடி, பனு இஸ்ரவேலர்கள் மொத்தம் எத்தனை நபிமார்களை கொன்னாங்க? அதெல்லாம் சீட்டில் பேசிக்கிறோம், இங்கே உங்கள்கிட்ட நேரடியாக பேச மாட்டோம். 70 பேரை கொண்டாங்க, 70 நபிமார்களை கத்தல் கொன்னாங்க. அதே மாதிரி வேலையை ஈசாட்டையும் செய்ய வந்தாங்க. ஈசாவையும் கொன்னுபடுன்னு நினச்சாங்க. அந்த கொன்று விட வேண்டும் என்ற திட்டத்தின் வெளிப்பாடு தான் சிலுவையை அறைந்து அதன் மேலே இவரை மாற்றிவிட வேண்டும் என்று எண்ணப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்போ இந்த நினைப்பில் ஈசா என்ற நபியை கொல்ல வந்துட்டாங்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய தோற்றத்தை யார் காண்பித்து கொடுத்தாரோ, நம்முடைய கொஞ்சம் கொச்சையான பாஷையில் சொல்லவா, நீங்கள் யாரும் கோச்சக்கூடாது, யார் கூட்டி கொடுத்தாரோ அவருக்கு அந்த உருவத்தை கொடுத்து விட்டார். யார் ஈசா அலைஹிஸ்ஸலாமை மாட்டிவிட வேண்டும், இவரை சிக்க வச்சு சின்னாபின்னப்படுத்து நினைச்சாரோ அவருக்கு அந்த உருவத்தை கொடுத்துட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்போ என்ன செஞ்சான்? பர் ரஃபஅஹுல்லாஹு இலை, அல்லாஹ் உயர்த்தி விட்டான், அல்லாஹ் தன்னளவிலே உயர்த்தி விட்டான். அப்படின்னா என்னதே அர்த்தம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் இறப்பை சந்திக்கலை, இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகனா என்ன அர்த்தம்? திரும்பி இந்த உலகத்துக்கு வருவாங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். உலக அழிவு என்பது ஈசாவின் வருகைக்கு பிறகுதான் சாத்தியம். ஈசா வரணும், அவர் சில காலங்கள் வாழணும், அவர் திருமணம் முடிக்க வேண்டும், அவருக்கு இயற்கையாக மரணம் வர வேண்டும், அதற்கெல்லாம் பின்னாடி தான் உலக அழிவுங்கிறது சாத்தியப்படும்ன்றதை புரியணும். அப்போ அவர்களை சிலுவையில் அடைக்க வேண்டும் என்று நினைத்த சமயத்திலே அல்லாஹு தாலா அந்த சிச்சுவேஷனையும் மாற்றினா, அவரை மாட்டி கொடுத்தவரை மாற்றி அதுக்கு ஆள்படுத்தினா, அவரை தான் அடித்தாங்களே தவிர ஈசாவை அடிக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வருவாங்க, எந்த ஊரில் வருவாங்க? டமாஸ்கஸ்க்கு வருவாங்க, சிரியாவினுடைய டமாஸ்கஸ். அங்கே ஒரு வெள்ளை மாளிகை இருக்கிறது, வெள்ளை குப்பா கொண்ட ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த குப்பால தான் இறங்குவாங்க. அவங்க இங்கே இறங்கி கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க மௌத்தாகி அடக்க பண்ணுறது எனக்கு பக்கத்தில் தான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இப்போ அடங்கியிருக்காங்களே, அங்கே 4 பேர் அடக்கலாம். ஒன்று முகமது ரசூலுல்லாஹ் அடங்கியிருக்காங்க, அபூபக்கர் நாயகம் அடங்கியிருக்காங்க, உமர் நாயகம் அடங்கியிருக்காங்க. இன்னொரு இடம் காலியாக இருக்குது, அது யாருக்கு? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. அந்த அளவுக்கு சொல்லி வச்சுட்டு போனாங்க, அடையாளத்தோடு சொல்லி வச்சாங்க. அதனால் உலகத்தில் யாராவது தன்னை ஈசான்னு சொன்னால் பொய்யன்னு அர்த்தம், நம்பப்படாது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தெளிவான அடையாளம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இருக்கிறது. ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் வருவார்கள் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. கூடுதல் நம்பிக்கை என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியார். அவர் அல்லாஹ்வை பற்றி சொல்ல வந்தார், அவரையே கடவுளாக மாற்றி விட்டார்கள். அது குறித்து அவருக்கு வழங்கப்பட்ட வேதத்தை, இஞ்சிலை பல தடவைகள் மாற்றி விட்டார்கள். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு இருக்குது தெரியுங்களா? புதிய ஏற்பாடு, பைபிளுடைய புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, நிறைய அதில் சேஞ்சஸ் இருக்கும். பால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அவர் நிறைய அதில் மாற்றிருக்காரு. பல்வேறு மாற்றங்கள் இருக்கிறது. அப்போ குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மாற்றுறதுக்கான வாய்ப்பையே கொடுக்கல. ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சின்ன அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். இது கடைசி நாள்னால எல்லாரும் சோர்வடைஞ்சாச்சு, எப்போண்டா பெருநாவை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறோம். அதனால் ஷார்ட்டாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி விளங்கிக்கொள்வோம். அடுத்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் வாழ்நாள் முழுவதும் பேச வேண்டும். ஏனென்றால் நம் வாழ்நாளுக்கு வசந்தமாக அல்லாஹ் கொடுத்தது வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முகமது நபியை தான்
நபிமார்களின் முத்திரையாக கொடுத்தான். முகமது நபி தான் நபிமார்களின் இறுதி நபி. அதே மாதிரி அவ்வளவு நபி அவங்க தான். அவ்வளவு நபின்னு அவங்கன்னா என்னது அர்த்தம்? உலகத்தில் அல்லாஹ் எதை முதல்ல படைச்சான்? நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது ஸல்லல்லாஹுடைய அந்த ஒளியை தான் அல்லாஹ் முதலில் படைத்தான். அதற்கு அடுத்து தான் மற்ற எல்லாமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு அடுத்து தான் எல்லாம். அப்போ அவ்வளவு நபியும் அவங்க தான், ஆகிரும் நபியும் அவங்க தான். ஆனால் அவங்க வந்த காலம் என்னவோ பின்னால். அவங்க வரணுன்ற திட்டம் பிளான் அல்லாஹ்வுக்கு முதல்ல உண்டு. அதனால தான் ஹதீஸ்ல குர்துபி போன்ற விரிவுரைகளில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாங்க. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வை மனம் இறங்க செய்யணும்னு நினச்சாங்க. நேரடியாக அல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ், முகம்மதை கொண்டு என்னுடைய தவறுகளை மன்னித்து விடு. இப்போ அல்லாஹ் கேட்டான், முகம்மதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? யா அல்லாஹ், என்னை நீ படைச்சல்ல, நீ உன் கையால் படைத்தாய், படைத்து முடித்தவுடன் எனக்கு உயிர் கொடுத்தாய், நான் கண் விழித்து பார்த்தேன், உன் அரிசிக்கு மேலாக லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருந்துச்சு. லா இலாஹ இல்லல்லா அர்த்தம் தெரியும் எனக்கு, உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியாக அல்லாஹ் தான். உன் பேரு கூட ஒருத்தருடைய பேரை நீ சேர்த்தி வச்சிருக்கனா அவர் சாதாரணமாக ஆளாக இருக்க மாட்டார். உன் பேரோட அதை ஜாயின் பண்ணியிருக்க, அப்போ அவர் ஏதோ விசேஷமான நபர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அவரை முன் வச்சு கேட்குறேன்னு சொன்னாங்க ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தாலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்று குரானினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க. ஆக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வல் நபி. அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு புரட்சி ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு விஷயத்தை, உலகத்தில் யாரை நம்ம மிகப்பெரிய சர்வாதிகாரி, ரொம்ப பெரிய அட்டுழியக்காரன்னு சொல்கிறோமோ, அந்த ஹிட்லர் வார்த்தையில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமானது. முகம்மதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு நிற்கிறேன். ஏன்னா அவரால் எப்படி இவ்வளோ பெரிய மாற்றத்தை உலகம் முழுக்க கொடுக்க முடிஞ்சுது? ஒன்றும் வேண்டாம், ஒரே ஒரு வருடம் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய அந்த காட்சி. ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜிக்கு கூடுறாங்களே ஒட்டுமொத்த உலக மக்களின் சங்கமம். அந்த ஒன்றை பார்த்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒரு தடவை தான் முகமது ஹஜ்ஜி பண்ணார். அவர் சொல்கிறாரு, யார் சொல்கிறா? இந்த யூதர்களை எல்லாம் அடித்து போட்டார அவர் சொல்கிறாரு, ஒரு தடவை தான் முகமது ஹஜ்ஜிக்கு போனார். ஆனால் அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த உம்மத்து, முகம்மதுடைய உம்மத்து வருஷம் எவ்வளவு துல்லியமாக அதை நிறைவேற்றுறாங்க. இங்கே தான் நான் அவரை பார்த்து அப்படி மெச்சி போய் நிற்கிறேன். ஒரு டைம் தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவர் மறைஞ்சி 14 நூற்றாண்டு ஆயிடுச்சு. அதை அப்படியே அச்சு அசல் மாறாமல் ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இன்னக்கும் இருக்கிறாங்கன்னா, இங்கே ஜெயிச்சிட்டார் முகம்மது அப்படின்னு சொன்னார் ஹிட்லர். அப்போது நம்ம புரிய வேண்டியது, முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாம தான் தெரியாமல் நிறைய பின்தங்கி நிற்கிறோம். ஆனால் நிறைய நபர்கள், பேராசிரியர் ஹிட்டி போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் பெருமானாரை பற்றி ரொம்ப பிரபலமாக விலாவாரியாக நிறைய நூட்களிலே நிறைய வால்யூம்கள் கொண்ட, அத்தியாயங்கள் கொண்ட வரலாறுகளை எல்லாம் எழுதி குவித்து வைத்திருக்கிறார்கள். இந்த ரமலானுடைய இறுதி பகுதியில் இருக்கக்கூடிய நம்மிடத்திலே, உங்களிடத்திலே நான் வேண்டிக் கொள்ளக்கூடியது, 24 நபிமார்களின் வரலாற்றை ஓரளவுக்கு நாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து விட்டோம். இப்பொழுது உங்களிடத்திலே கோரிக்கையாக நான் ஒரு சகோதரனாக வைக்கக்கூடியது, 25வது நபியாக உலகத்தின் இறுதி தூதராக இருக்கிற முகம்மது நபியின் வரலாற்றை கொஞ்சம் கேட்பது இருக்கட்டும், கொஞ்சம் எடுத்து வாசிப்போம். பெருமானாரின் அந்த வரலாற்று செய்தி இன்னைக்கு எல்லா மொழிகள்லையுமே இருக்குது. எல்லா மொழிகள்லையுமே பெருமானாருடைய வரலாறு இருக்குது. தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது, உருதுல இருக்குது, வேற என்னென்ன மொழிகள், உலகத்தில் எத்தனை மொழிகளும் எல்லா மொழியிலும் பெருமானாருடைய வரலாறு இருக்குது. எழுதி தள்ளி கொண்டே இருக்கிறார்கள். முஸ்லீம் இஸ்லாமிய அறிஞர்களும் எழுதுகிறார்கள், மாற்று சமயத்தை சேர்ந்தவர்கள் எழுதுறாங்க, எதிர்கருத்து கொண்டவங்களும் முகமது ரசூலுல்லாஹ் பற்றி பேசுகிறாங்க, எழுதுறாங்க. இப்போ இப்படி வரலாறுகளை தாங்கி நிற்கக்கூடிய நம்முடைய தலைவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்வதற்கு, அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த நிமிடத்திலிருந்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறையும் வரை அதை பற்றி 100 எபிசோடு இல்லை, எத்தனையோ எபிசோடு பேசலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 27 நாளும் தொடர்ச்சியாக முகமது ரசூலுல்லாஹ் பற்றி டெய்லி அரை மணி நேரம் ஒரு தொடர் உரை ஓடியது. அதெல்லாம் கம்மி தான், நிறைய பேசலாம் பெருமானாரை பற்றி, அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. எனவே நான் முகமது ரசூலுல்லாவின் வரலாற்றை துவங்க விரும்பவில்லை, உங்களிடத்தில் கோரிக்கையாக வைக்கிறேன், முகமது ரசூலுல்லாவின் வரலாற்றை படியுங்கள், வாசியுங்கள். இல்லை எனக்கு நேரம் இல்லை என்றால் அது குறித்து நிறைய எபிசோடுகள் பேசி வைத்திருக்கிறார்கள் பெரிய மார்க் அறிஞர்கள். ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் நமக்கு ஃப்ரீ டயத்தில் உட்கார்ந்து போட்டு கேளுங்க. அந்த நாயகத்தினுடைய வரலாற்றை நாம் உள்வாங்கும் பொழுது நம்முடைய ஈமான் பசுமையாக ஆகும், அவர்கள் மீது உண்டான நெருக்கம் கூடும், அவர்கள் மீது உண்டான காதல் அதிகரிக்கும். எனவே இப்படி 25 நபிமார்களினுடைய வரலாற்று செய்தியை அல்லாஹின் பேரருளால் 1வது நோம்பில் துவங்கி இன்னைக்கு 28வது பெற மாஷா அல்லாஹ் இன்றைக்கு வரைய என்னுடைய சக்திக்கு உட்பட்டு
எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கொஞ்சோண்டு அறிவை வைத்து ஏதோ உங்களுக்கு முன்னால் உங்களிலே பலர் படித்தவர்கள், பலர் நல்ல அறிவுஜீவிகள், உங்களுக்கு முன்னால் எனக்கு கொடுக்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ் கொடுத்தான் அந்த நசீபை. அதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். நபிமார்களின் வரலாற்றை அல்லாஹ் இந்த நாவால் பேச வைத்திருக்கிறானே, உங்களை எல்லாம் இந்த காதுகளால் கேட்க வைத்திருக்கிறானே, உள்ளபடியே நீங்கள் மனசில் கைத்து சொல்லுங்கள். 25 நாளும் நீங்கள் கேட்ட வரலாறு நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உள்ளத்தில் கொடுத்துருக்கும். நான் நம்புகிறேன். ஆரம்பத்திலே சொன்னேன், நிச்சயமாக நபிமார்களின் வரலாறு என்பது வெறுமனே கேட்டுட்டு போகிற கதையாக இருக்காது, அது ஈமானிய பலத்தை நமக்கு தரும் என்று அந்த நம்பிக்கை எனக்கு கூடுதலாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பகிர்வதற்கு, பேசுவதற்கு, மக்களோடு தொடர்ந்து அதை உரையாடுவதற்கு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கட்டும் என்ற உயர்ந்த துவாவோடு, இதற்காக வேண்டி இருந்து உங்கள் நேரங்களை கொடுத்து ஒத்துழைப்பு செய்த எல்லா மக்களுக்கும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஈருலகத்தினுடைய நற்பாகியங்களை இரட்டிப்பாக பன்மடங்காக திரும்ப திரும்ப அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கட்டும். நம்ம அல்லாவுக்கு தரட்டும், எல்லா மக்களுக்கும் தரட்டும், நம்முடைய ஜமாத்திற்கு தரட்டும், நம்முடைய ஊருக்கு தரட்டும், நம்முடைய சொந்தங்களுக்கு தரட்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.